கொள்வதே பெரிய ஆனந்தம், பெரிய மகிழ்ச்சி. எப்போதெல்லாம் நம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோமோ மகிழ்ச்சியோடு கூட வர வேண்டும், சந்தோஷமாக வர வேண்டும். அப்படி வரும்போது நான் சொல்லுகிற நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வளமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை ஆஸ்வதிப்பதாக நாம் வெற்றி குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா கண்களை மூடி கரங்களை வைத்து சோத்தமாகலாம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக சோத்தரிக்கிறோம். நீர் ஆறுதல் படுத்துவீராகப்பா, நீங்க ஆறுதல் படுத்துவீராகப்பா. தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக சோத்தரிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நீரே தகப்பனாய் இருப்பீராகப்பா, நீரே தகப்பனாய் இருப்பீராகப்பா. அந்த குடும்பத்துக்கு அந்த வெற்றி இடத்தை நீ நிரப்புவீராக, வெறுமையான இடத்தை நீ நிரப்புவீராகப்பா. நீரே அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து அழுவீராக, நீரே அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து நீ நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரை மாற்றும், கவலை மாற்றும், நீர் தேற்றுவீராக, குடும்பத்துக்குள் நடத்துவீராக. ஜெபிக்கிறோம் துதிக்கு நல்ல பிதாவே. எப்போதெல்லாம் போய் பாருங்க குடும்பத்தை. ஒவ்வொரு குடும்பத்தும் இப்படிப்பட்ட இழப்புகள் வரும்போது நாம் போய் அவர் விசாரிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு அந்த கவலை இருக்கும். போய் பார்த்து ஒரு முறையாவது போய் பார்த்து விசாரிக்குவாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆஸ்வதிக்க வளமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாளைய தினத்துல என்ன இருக்கிறது? எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறது. அவங்க சொல்லித்துக் கொள்ளுங்கள். நீங்க யாருக்காவது ஓட்டு போட்டுருக்கீங்க, அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் கவலைப்பட கூடாது. கடவுள் யாரை தீர்மானித்திருக்காரோ அவங்க தான் வருவாங்க. எலெக்ஷனுக்கு முன்பதாக ஒரு பாசுடைய பொண்ணு என்கிட்ட வந்து, அண்ணா சத்தியம் பண்ணுங்க, நீங்க இதுதான் ஓட்டு போடணும்னு கேட்குறீங்க. இல்லம்மா சத்தியெல்லாம் பண்ண மாட்டேன். இல்லை, நான் கண்டிப்பா இதுக்கு தான் ஓட்டு போடுங்க. எல்லாரும் அதோடைய அவங்களுடைய விருப்பங்கள். ஓட்டு போயிட்டு வந்த பிறகு பண்ண பார்த்தா, அண்ணா சத்தியமா நீங்க அதுதானே ஓட்டு போட்டீங்க. ஓட்டு போட்டோம், ஆனா யாருக்கு போட்டேன்னு சொல்லல. நம்முடைய விருப்பம், அவருடைய விருப்பங்கள் ஓட்டு போடுவது, ஜெயிப்பது அவருடைய. நம்ம ஓட்டு போட்டாலும் தோத்து போனாலும் கவலைப்படாதீங்க. யாரு ஜெயித்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு சாதமாய் இருக்க வேண்டும், மக்களுக்கு ஆஸ்வாதமாய் இருக்க வேண்டும், ஏழை மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும், நியாயங்கள் இருக்க வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லாம ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை தினத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். எதற்கும் கலங்காதிருக்கிற கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வளமுள்ளவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உவமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் 46 உவமைகளை பேசினார். எல்லோருக்கும் அழகாக புரியும்படியாக உவமை மூலியமாக அவர் சத்தியத்தை பேசினார். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். எல்லாரும் அப்படி கெட்டு போவீர்கள் என்றார். வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், பிரியமான தேவச்சனமே, இயேசு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள். இந்த அத்திமர ஓமையை நான் பார்க்கிறோம். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறான். அந்த திராட்சை தோட்டத்திலே அந்த தோட்டத்தின் ஓனர் ஒரு அத்திமரத்தை நடுகிறான். 3 ஆண்டுகளாக பார்த்து பராமரித்து வருகிறான். ஆனால் அது கனி கொடுக்கிற காலங்களிலே அது கனி கொடுக்காமல் போகிறது. அப்பொழுது அந்த தோட்டத்தின் ஓனர் வேலை செய்கிற அந்த தோட்டக்காரரிடத்தில் கேட்கிறார், இன்னும் இது கனி தராமல் இருக்கிறது. கனி தராத மரத்தை எதுக்காக இந்த மரம் இருக்கிறது? இது கனி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இது இடத்தை கெடுக்கிறது. கனி தராத மரம் என்ன செய்கிறது? இடத்தை கெடுக்கிறது. இதை வெட்டி போடு என்று சொல்லும் போது தொடர்ந்து வாசித்து பாருங்கள். தோட்டக்காரர் சொல்லுகிறான், இந்த 1 வருடம் நாம் காத்திருப்போம், இந்த 1 வருடம் காத்திருப்போம், இந்த 1 வருடம் காத்திருந்து இதற்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், ஒருவேளை இது கனி தரவில்லை என்றால் இது வெட்டி போடலாம் என்று அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறான். எதை இதை காட்டுகிறது என்றால், மரமாக நீயும் நானும் இருக்கிறோம், நீயும் நானும் மரமாக இருக்கிறோம், கனி தருகிற
தருகிறவளா இருக்க வேண்டும். கனி என்பது ஆவிக்குரிய கனிகள் என்று நாம் பார்த்தோம். நீயும் நானும் மரமாக இருக்கிறோம், கனி தருகிற நாட்களிலே கனி தர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கனியை எதிர்பார்க்கிறார். அன்பு என்கிற கனி, சமாதானம் என்கிற கனி, கடைசியாக அவரை போலவே, இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்கிற ஒரு கனி தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 3 ஆண்டுகள் வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறார். இன்றைக்கும் நீயும் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழாமல் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியங்கள் ஒன்றே ஒன்றுதான், அவரை போல வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை போல வாழ வேண்டும், அவரை போல தாழ்மை, அவரை போல பொறுமை, அவரை போல குணங்கள், அவரை போல பேச்சுகள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அதுதான் ஆவிக்குரிய கனிதல். இன்றைக்கும் 3 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருந்து அந்த தோட்டக்காரன் எதிர்பார்த்து ஒன்றும் இல்லாமல் போகிறது. வரும்போதெல்லாம் அந்த தோட்டக்காரன் பார்க்கிறான், இந்த முறையாவது இது கனி தருமா என்று பார்க்கும்போது அது கனி தரவில்லை. நம்முடைய வாழ்க்கையும் கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா, கனி தராத வாழ்க்கையாக இருக்கிறதா? கனி கொடுக்கும் போது நாம் பிறருக்கு பிரயோஜனமாக இருப்போம், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். சபைக்கும் குடும்பத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதான் கனி தருகிற வாழ்க்கைகள். 3 ஆண்டுகள் காத்திருந்து வெட்டப்படுகிற அந்த எண்ணம் வரும்போது தோட்டக்காரன் சொல்லுகிறான், 1 வருடம் காத்திருக்க வேண்டும். நீயும் நானும் வெட்டப்படுகிற மரமாக இருக்கிறோம், ஆனாலும் காத்திருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கிருபையாக காத்திருக்கும்படியாக கட்டுக்கிருபை தருகிறார். நீயும் நானும் வெட்டப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னும் கிறிஸ்துவை போல வாழாத அனுபவத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழாமல் இருக்கிறோம். இன்னும் கோபம் உள்ளவராக, பொறாமை குணம் உள்ளவராக, எரிச்சல் குணம் உள்ளவராக, பிறருடைய உயர்வை குறித்து நாம் பொறாமைப்படுவதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே பிரச்சனைகள் போடும், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏமாற்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவரை போல வாழ்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். தோட்டக்காரன் இயேசு கிறிஸ்துவாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தோட்டத்தின் ஓனராக பிதாவானவர் கர்த்தராக இருக்கிறார். மரமாக நீயும் நானும் இருக்கிறோம். இந்த மரம் 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. சிறு பிள்ளைகளிடத்துல ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது, முதியோர்களிடத்துல ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த 18 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 62 வயது வரைக்கும் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 18 இருந்து 62 வரைக்கும் தான் அரசாங்கத்துல வேலையெல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இல்ல. இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம், எதற்கு பிரயோஜனமாக இருக்கிறோம்? சைனாவில் இப்போது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, மரித்தவர்கள் யாரும் அடக்கம் பண்ணாமல் எல்லாமே என்ன பண்ணணும், எரியப்பட வேண்டும், அது சாம்பலாக மாறப்பட வேண்டும். ஏன்னா மரித்தவர்களுக்கு இடம் இல்லை, உயிரா வாழ்ற மக்களுக்கு தான் இடம், மரித்தவர்களுக்கு இடமே இல்லை. மரித்தவர்களுக்காக இடத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உயிரா வாழ்றதுதான் வாழணும். எல்லா மதத்துக்கும் இந்த ரூல்ஸ் கொண்டு வரக்கூடாது. சைனாவில் கிறிஸ்தவரா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இடத்தை வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. யாருக்கு இடம் என்றால் உயிரோடு வாழலுக்கு மட்டும்தான் இடம் என்று சைனாவில் ரூல்ஸ் வரப்போகுது. இந்த இதை காட்டுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் புரோஜனமானதுக்கு மாத்திரம்தான் நாம் இடத்தை செலவிட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு புரோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஆவிக்குரிய தேவனுக்கு புரோஜனம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்வதனால இயேசு கிறிஸ்துக்கு என்ன லாபம் என்று நாம் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோமா? இயேசுவிடத்தில் நாம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திட வேண்டும், உதவி செய்திட வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நீயும் நானும் இயேசுவுக்கு புரோஷமாய் இருக்கிறோமா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 3 ஆண்டுகள் ஆண்டவர் எவ்வளவு வருஷம் பொறுமையா இருக்கிறார்? 3 ஆண்டுகள் பொறுமையா இருக்கிறார். இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ராக கிருபையாக இன்னொரு ஆண்டுகள் இருக்கிறது. 4 ஆண்டுகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வியாபாரம் எதுவா இருந்தாலும் ஒரு 3 ஆண்டுகள் வரைக்கும் உயர்வு நிலைக்கு வர வேண்டும்.
வாழ்க்கையில உயர்வு என்பது மிக மிக முக்கியமானது. ஜபத்திலே உயர்வு முக்கியமானது. ரட்சிக்கப்பட்ட பின்பாடு உயர்வு முக்கியமானது. இன்னைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்பட்ட அதே நிலையில் இருக்கிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், ஜபிக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அடுத்த நிலைமைக்கு நாம் மாறப்பட வேண்டும். ஊழியனாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும். ஏன் ஆண்டவர் சொல்கிறார் என்றால், கனி தராத மரங்கள் என்ன செய்கின்றால், தொடர்ந்து வாசிங்க. இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி ஏழாம் வசனம் வாசிங்க. அப்பொழுது 3 வருஷமாய் அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போட்டு இதில் இடத்தையும் ஏன் கிடைக்கிறது என்றார். பாருங்க, வளராத வாழ்க்கை என்ன பண்ணுனா பிறரை கெடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. புரோஜனம் இல்லாத ஒரு காரியங்கள் என்ன செய்வது, இடத்தை அடைக்கும். புரோஜனம் இல்லாத மரங்கள் என்ன பண்ண, இடத்தை மாறி பண்ணும். ஆண்டவர் எதற்காக நாம் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நான் பயன்படாமல் இருப்போம் என்றால் பிறருக்கு நாம் பாரமாக இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலகபரமான வாழ்க்கையிலும் சரி. எல்லாரும் இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா பயன்படாத பொருட்களை வைத்துக் கொண்டே இருப்பாங்க. கடந்த வாரத்துல ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு பாம்பு வந்துடுச்சு. உடனே எனக்கு போன் பண்ணாங்க, எங்க வீட்டு பக்கத்துல பாம்பு பிடிக்க வந்தாரு. வந்து பார்த்துட்டு எல்லாம் பார்த்தாரு, என்ன வீடா, நிறைய கேட்கறாரு, என்ன வீடா, என்ன இவ்வளவு பொருள் இருக்கு, நிக்கவே இடம் இல்ல, பாம்பு பிடிக்க சொல்ல வீடா, இடம் இதெல்லாம் இப்படி இருக்கு. இதெல்லாம் பயன்படாத பொருள் வைத்திருந்தால் ஆபத்து யாருக்கு? நமக்கு தான் ஆபத்து. இன்னைக்கும் அநேக வாலிபன் பிள்ளைகள் பயன்படாமல் இருக்கிறார்கள். அதனால பிறகு தான் ஆபத்து, குடும்பத்துக்கு தான் பிரச்சனைகள், குடும்பத்துக்கு தான் போராட்டங்கள். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் அதான் விரும்புறாரு, கனி தராத மரத்தினால் பிறருக்கு பிரச்சனைகள், கனி தருவதனால் பிறருக்கு ஆசீர்வாதங்கள். முதலாவது கனி தருவதனால் ஆண்டவருக்கு பிரயோஜனம், உலகத்துக்கு பிரயோஜனம். கனி தராத வாழ்க்கை அது தானா வாழ்ந்து போனா பரவாயில்ல, அது வாழ்வது மாத்திரமல்ல, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே நீயும் நானும் இன்னைக்கு கனி தருகிறோமா, இல்லது இந்த மரத்தை போல அந்த இடத்தை பால் அடிக்கிறோமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு கனி தராமல் பிறருக்கு துன்பத்தையும் அவமானத்தையும் போராட்டங்களையும், சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, பிறர் நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க, பிறர் நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. அவங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் அது போல பிறர் கஷ்டப்பட வேண்டும். வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது எல்லாவற்றுக்கும் மேலாக நிம்மதி. ஹல்லேலூயா. நிம்மதிதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் நிம்மதியை கையாள நாம் பழகிக்கொள்ள வேண்டும், சமாதானமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். போராட்டம் நிறைந்த உலகத்துல நாம் கர்த்தரை சார்ந்து ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழும்போது நான் சொல்லுகிறேன், நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் ஆசீர்வாதமா இருப்போம். நாம மாத்திரமல்ல, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார். பாவிகளுக்கும் அவர் ஆசீர்வாதமா இருந்தார், நீதிமானுக்கும் அவர் ஆசீர்வாதமா இருந்தார், வியாதி உள்ளவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார், வறுமையானவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், பிசாசின் பிடியிலே அவமானப்படுவர்கள் போராட்டத்திற்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. நீயும் நானும் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சுயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். அதல்ல, ஆண்டவர் அப்படி விரும்புவதே கிடையாது. நீயும் நானும் எனக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், சபைக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், நம் குடும்பத்திற்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், நம்ம சொந்த மகளுக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இத்தனை ஆண்டுகள் நாம் வளராமல் இருக்கிறோம், இனி ஒரு நாட்களில் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லைகள் இருக்கிறது. தேவன் ரொம்ப கிருபை உள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அவரை போல கோபப்பட உலகத்துல யாருமே கிடையாது. அவர் கிருபை உள்ளவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் பரிசுத்த அக்னியாக இருக்கிறார். அவர் கிருபையா இருப்பதினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு நாம் கடவுளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் மனிதனை ஏமாற்றுவோம், நாம் மனிதனை ஏமாற்றவில்லை, கடவுளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் சொந்த பந்தங்களை ஏமாற்றவில்லை, தேவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாமளே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல அநேக பேர் எப்படியோ வாழ்கிறார்கள். நாமும் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வாழ்றதுக்கு ஒரு நெறிமுறைகள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தின் பிரகாரம் வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும். நான் சொல்கிறேன், அப்படி வாழும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் இருக்கிறோம். நாம் வெட்டப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் அதை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டுடைய பார்வையில பார்த்தா இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டுக்கு ஒரு புரோஷம் இல்லாமல் இருக்கிறோம். எப்பொழுது வெட்டப்படும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உங்கள் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மளை அவர் வெட்டாமல் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் நம்மளை பராமரித்து வருகிறார். இனி ஒரு நாட்களிலே நாம் கனி கொடுத்தவர்களாய் மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இனி ஒரு நாட்களிலே கர்த்தருக்கு புரோஜனமாய் வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். மக்களுக்கு புரோஜனமாய் வாழ தீர்மானிக்க வேண்டும். சபைக்கு புரோஜனமாக வாழ தீர்மானிக்க வேண்டும். நாம் குடும்பத்துக்கு புரோஜனமாய் வாழ தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் புரோஜனமா இருக்கிறோமோ இல்லையோ, பிறருக்கு துன்பமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம புரோஜனமா இல்லை என்றாலே பிறருக்கு துன்பம் தான். ஒரு புரிந்து கொள்ளுங்க, பிறருக்கு நாம் ஆஸ்வாதமா இல்லை என்றால் பிறருக்கு நாம் துன்பமா தான் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அந்த வாழ்க்கை எப்படியோ வாழலாம் அல்ல, நாம் ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து பிறர் சொல்ல வேண்டும், இவர்களை போல வாழ வேண்டும். நம்மளை பார்த்து யாராவது சொல்லுகிறார்களா, இவர்களை போல வாழ வேண்டும், இவர்களை போல பொறுமையா இருக்க வேண்டும் என்று நம்ம சொந்த பந்தங்கள் சொல்லுகிறார்களா? இல்லையே. அப்படி அல்ல வாழ்க்கை. இன்னைக்கு எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை போல வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோமோ, நம்மளை பார்க்கிறவர்கள் நம்மளை போல வாழ வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கடந்த மாதங்களில் ஆண்டவர் 4 மாதங்கள் நம் கனிமனை போல பாதுகாத்தார். இந்த மாதம் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இன்னும் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாம் செய்கிறது நியாயமா இருக்கிறதா, இல்லது உமக்கு புரோஜனமா இருக்கிறதா, பிறருக்கு புரோஜனமா இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பொறுமையோடு கூட இந்த தேவ சமூகத்தில் வந்து நாம் ஜெபிக்கும் போது நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம். நாம் பேசுகிற காரியம் பிறகு புரோஜனமா இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் பிறகு புரோஜனமா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்துள்ள வேண்டும், புரோஜனமாக செய்துள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் புரோஜனம் இல்லாத வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், புரோஜனம் இல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, நாம் புரோஜனமாக செய்வோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை நாடுவோம், கர்த்தருக்கு என்று வாழ்வோம், கர்த்தருக்காக உழைப்போம், கர்த்தருக்காக ஓடுவோம், பிறருக்காக நன்மை செய்வோம். நாம் அப்படி செய்யும் போது நான் சொல்லுகிறேன், இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை சமாதானமாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மளை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மளை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம சந்ததிகள் ஆஸ்வாதமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், ஒரு குடும்பம் தான் ஆஸ்வாதமா இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ஆஸ்வாதங்கள் இல்லாமல் போகிறது. அப்படி அல்ல, நம்முடைய சந்ததி முழுவதுமாய் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வேண்டும். உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் மூலியமாக ஆண்டவர் குடும்பத்தை ஆஸ்வதிக்க வழிபடுவராக இருக்கிறார். நீங்கள் தான் குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்தை நடத்துகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறவர்கள். நீங்க நினைக்கலாம், எனக்கு வயதாடிச்சனால ஒண்ணும் முடியல. இல்ல, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் குடும்ப தலைவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் அந்த குடும்பத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். குடும்ப பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபியுங்கள், குடும்ப ஆஸ்வாதத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலியமாய் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே எதை குறித்து கலங்காதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார், உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். இத்தனை ஆண்டுகள் நாம் யாருக்கும் ஆஸ்வாதமா இல்லை என்றாலும்
இது ஒரு நாட்களில் நாம் ஆஸ்வதமாக இருக்க நாம் முன்னேறுவோம். கனித்தராத வாழ்க்கையை நாம் நீக்கி போட்டு கனித்தருகிற வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கை கனித்தர வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்கு ஆஸ்வதமாக இருக்க வேண்டும், ஆலயத்துக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், என் குடும்பத்துக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், என் நண்பர்களுக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், என் உறவுகளுக்கு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும் என்று நாம் ஆஸ்வாதம் நம் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது நான் சொல்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லோரும் எழுந்து